நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலேயே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, நீ செய்து முடித்த எல்லா ஆண்டவரே பூரணப்படுத்தப்பட்ட எல்லாமுடைய திட்டங்கள் அப்பா நிறைவேறியதை நாங்கள் எண்ணி இப்பொழுது நினைவு கூர்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்து முடித்தவைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக நீ ஆண்டவரே சிலுவையை சகித்து கொண்டே அப்பா, நீ ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆவியின் மேலும் ஜெயம் எடுத்தீர். உலகத்தின் மேல் ஜெயித்தீர், மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்தீர். அதுபோல நாங்களும் அன்பு கூறுகிறவராலேயே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நாளின் இந்த அப்பா வாயின் அறிக்கையின் மூலமாக அப்பா அந்த வேர்ட் டிக்ளரேஷன் மூலமாக அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று மீண்டுமாய் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, முற்றும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நீ வெற்றி சிறந்த அதே வெற்றி நாங்களும் ஆண்டவரை அடையும் படிக்கி, வெற்றி சிறக்கும் படிக்கி, அப்பா வெற்றியே சுதந்திரித்து கொள்ளும் படிக்கி, வெற்றியே எங்களுடைய மனதில் வைத்து நாவில் வைத்து இப்பொழுதும் அறிக்கை பண்ணி நாங்கள் துதிக்கிறோமை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையின் மேல் அவர் ஆணி அடித்து அவரை சிலுவையில் அந்த சிலுவை மரணத்திற்கு அவருடைய சொந்த ஜனங்களே அந்த பரிசேயர்கள் கொலை செய்ய திட்டமிட்டவர்களாக சிலுவையின் மேல் அவர் ஆணி அடிக்கப்பட்டவராக. அந்த சிலுவை மரணம் என்பது மிகவும் அவமானத்தின் மரணம், ஒரு சாபமான மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கொடூரமான மரணம், அது வெட்கமானது, அது மிகவும் அவமானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அணுவாய் வதைக்கப்பட்டு சாவார்களாம். இந்த தண்டனை எல்லாம் இந்தியாவில் அது தூக்கு தண்டனையாக, ஆனால் அமெரிக்காவில் மின்சார நாற்காலி மூலமாக, சில தேசங்களில் விஷ ஊசிகள் மூலமாக அந்த குற்றவாளிகளை சாகடிப்பார்களாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சற்றே மயக்கம், போதை, கொடூரமான அந்த கசப்பு, அந்த அவங்க கொடுக்கிற அந்த கசப்பான காடியும் கூட வேண்டாம் என்று சொல்லி முழுக்க வேதனையை சகித்து கொண்டார், தாங்கி கொண்டு வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஏன் அப்படி வெற்றி சிறந்தார் என்றால், கிறிஸ்து நமது இடத்தை எடுத்துக்கொண்டு பாவத்திற்கு வரவேண்டிய தண்டனையும் மரணத்தையும் அவர் சகித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது பவுல் சாத்தானையும் மற்றும் பொல்லாத ஆவிகளையும் குறிப்பிடுகிறார். எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை அவன் தீங்கு நாளில் அவனை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி. அதுபோல நாமும் அழிக்க முயலுகிற சாத்தானின் கிரியைகளை நாம் எதிர்த்து நின்றே ஆக வேண்டும். பொல்லாத ஆவிகளை பவுல் குறிப்பிடுவதன் நோக்கம், கிறிஸ்து சிலுவை உயிர்த்தெழுதல் மூலமாக அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். தமது ஜனங்களாகிய நம்மையும் அந்த வல்லமையிலிருந்து விடுவித்தார். ஆதலால் தான் எபிரேயர் 2:14-15 வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை விடுவிக்கும்படியாகவே தான் அப்படியானார்.
நாம் ஒவ்வொருவருக்கும் மரண பயத்திலிருந்து விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நிச்சயமாகவே அந்த விடுதலையை நாம் உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் அந்த காரியத்தில் மிகவும் நிச்சயம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் தமது ஜனங்களை இன்றைக்கு விடுவித்து கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவியில் இருந்து, சாத்தானின் அந்த பயமுறுத்துகிற ஆவியின் கிரியையிலிருந்து, கிறிஸ்துவை எப்படி சிலுவை மூலம் அழிக்க பல ஆவியின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் முயன்றதோ, அதுபோல அந்த அழிக்க முயலுகிற அல்லது அவனுடைய அந்த கிரியைகள் மேல அவர் வெற்றி சிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் அவர் நமக்கு பதிலாக எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணத்தின் மேலே வெற்றி தருகிறார். ஆதலால் தான் நாமும் மரணத்தை அவர் ஜெயித்தபடினாலே நமக்கு மரண பயமே இருக்கக்கூடாது. ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி, மரணமே உன் கூரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒடித்து போட்டு விட்டார் என்று சொல்லி நாம் வெற்றியின் முழக்கத்தை நம்முடைய நாவில எப்பொழுதும் வரவழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிசாசின் மேலே வெற்றி. ஒரு பாம்பாட்டி, ஒரு பாம்பு திடீரென்று சீறி ஜனக்கூட்டத்திற்குள்ள பாய்ந்தது. அவன் சொன்னான், நீங்கள் பயப்பட வேண்டாம், அது ஒன்றுமில்லை, அதனுடைய விஷப்பல்லை நான் பிடுங்கி விட்டேன் என்றான். இயேசு கிறிஸ்து வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கி விட்டார். அந்த கருந்தேளின் கொடுக்கை அவர் வெட்டி விட்டார். தீங்கு செய்ய முடியாது. அதான் சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று, என் நாமத்தினாலே நீங்க பிசாசை துரத்துவீர்கள் என்று சொல்லுகிறார். நவமான பாஷைகளை பேசுவீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளம் நம்முடைய நாவில வாயில நம்ம இந்த வார்த்தையை நாம் வைத்து நாம் அறிக்கை பண்ணி கொண்டே இருந்து பிசாசின் மேல ஒரு வீரனாய் இருந்து, இயேசுவானவர் எப்படி ஒரு வீரனை போல எதிர்த்து நின்று ஜெயித்தாரோ அது போல நாமும் கோழையாய் இருக்கக்கூடாது, தைரியசாலிகளாய் எதிர்த்து நின்று அவனை முறியடிப்போமாக. இனி சிலுவை அவமான சின்னம் அல்ல, இது வெற்றியின் சின்னம், இது புனித சின்னம். இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற காலம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதாவானவர் தந்தருளினார். ஆதலால் அவர் நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணத்தான் போகிறது. கிறிஸ்து பெற்ற ஜெயத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. மேலும் மூன்றாவதாக, உலகத்தின் மேலே ஆண்டவர் வெற்றியை தருகிறார். இரண்டாவது நான் சொன்ன காரியம் பிசாசின் மேல வெற்றி. அதனால பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம எப்படி வெற்றி அடைய முடியும் என்று சிந்தித்து விட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக கடந்து போவோம். நம்ம முதலாவது பாவத்திற்கு விரோதமாய் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். ரெண்டாவது உபத்திரம் உண்டு, ஆனா திடன் கொள்ளணும், எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். நம்ம தான் எதிர்த்து நிற்கணும். ரெண்டாவது உபத்திரம் இருக்கும் பொழுது திடன் கொண்டு அவர் ஜெயித்ததை நம்ம பார்க்கணும், திடனா இருக்கணும். மூன்றாவது காரியம், ஜெயம் கொள்ள வேண்டும், முற்றிலும் ஜெயம். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்கள் மேல் அன்பு வைத்தவரை நீங்க பார்க்கும் பொழுது முற்றிலும் ஜெயம், முற்றிலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் என்று விசுவாசியுங்கள், முற்றிலும் ஜெயத்தை பேசுங்கள். மூன்றாவதாக, உலகத்தின் மேல் வெற்றி. அவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டேன், நான் பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தேன், நீங்களும் என்னோடு கூட சிங்காசனத்துல உட்காரும்படிக்கு உங்களுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்திலும் நீங்க அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். அதனால நம்ம முற்றிலுமாக கிறிஸ்துவின் உடையவர்களாக ஒப்பு கொடுப்போமா? உங்கள் மாம்சத்தை ஆசையின் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி போல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருப்போம் என்றால், நாம் சிலுவை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றால், நம்ம மாம்சத்தையும் அதன் ஆசாபாசங்களையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்தவர்களாய் இருக்கிறோம், இருக்க வேண்டும் என்று சொல்லி போல
கலாத்தியர் 5:24 குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினாலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகத்தின் மேல் ஜெயம் பெற முடியாமல் தவிக்கிறவர்களாயிருக்க கூடாது. தவிக்கிறவர்களுக்கு ஒரு அறைகூவல். நீங்க என்ன சொல்லணும்? இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். எனக்குள்ளே பிறப்பதெல்லாம் உலகத்தின் ஆவியை ஜெயிக்கும். எனக்குள்ளே விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அது உலகத்தின் ஆவியை ஜெயிக்கிற ஜெயம். அதனால நான் தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறபடினால, இயேசுவானவரை விசுவாசிக்கிறபடினால, உலகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை உடையவங்களாக நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சொல்லுவோமா? உலகத்தின் மேல ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி 1 யோவான் 5:4-5 சொல்லுகிறது. நம்ம சொல்லுவோமா? உலகத்தை ஜெயிக்கிறவன் நான் ஆண்டவரே என்று சொல்லி. அடுத்த காரியம் முற்றிலும் ஜெயம். அன்பு குறிக்கிறவரால நம்ம முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது சகல பாவ இச்சைகள், அடிமைப்படுத்தும் பழக்க வழக்கங்கள், தீய சுவாபம் ஒவ்வொன்றின் மேலும் உங்களுக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. அதை மனதார விசுவாசியுங்க. உங்களுடைய நாவில் அறிக்கை பண்ணுங்க. அப்பா, எங்களை ஆண்டவரை அடிமைப்படுத்துகிற எந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்தும் நான் ஜெயம் பெறுவேன், எனக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லுங்க. பாவ இச்சையிலிருந்து, அடிக்ஷன் ஸ்பிரிட்லிருந்து, தீய சுவாபம், கெட்ட குணத்தின் மேலு ஏமாற்றுகிற குணம், பொய், இன்னும் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பாவம், ஒவ்வொன்றின் மேலும் இதை அடிமைப்படுத்த முடியாது. இந்த தீய பழக்க வழக்கத்தின் மேல நான் இயேசுவின் நாமத்தினால ஜெயத்தை நான் பேசுகிறேன். அப்பா, என் மேல் ஜெயத்தை பேசுகிறேன். நான் ஜெயத்தை நான் வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாஞ்சித்து, நீ சிலுவையில வெற்றி சிறந்த அதே வெற்றியை, ஜெயத்தை நான் இப்பொழுதே எடுத்துக்கொள்ளுகிறேன். என் மேல அதை நான் விசுவாசித்து அறிக்கை பண்ணின பொழுதே அதை எடுத்துக்கொண்டேனப்பா என்று சொல்லி நீங்க ஜெயத்தையே பேசுங்க. வியாதி, நோய், பலவீன பேச்சு, இதன் மேல நீங்க ஜெயம் எடுங்க. இப்பொழுதே வியாதியின் ஆவி, நோயின் தன்மை, பலவீனத்தின் ஆவி, நோயின் அத்தனை கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினாலே செத்து மடிகிறது. அவைகள் மேல உங்களுக்கு ஜெயம் உண்டு. ஜெயத்தை பேசுங்க, ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயற்கையின் தீங்குகளின் மேல ஜெயம். அந்த காரியத்தின் மேலும் எந்த தீங்கு உங்களை அணுகாது என்ற விசுவாசத்தோடு அதிலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை பேச சொல்லுகிறார். இப்பொழுதே பிசாசையும் எதிர்த்து விடுங்கள், ஜெயித்து விடுங்கள், பாதாளத்தை வெல்லுங்கள். இப்படியாக தான் நாம் சிந்திக்கிறதற்கு ஒரு சிறு கதை. நீதிபதியும் ஒரு மகனும். நீதிபதி ஒருவர் தனக்கு முன்னால குற்றவாளி கூண்டுல ஒரு கொலை குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு நின்ற ஒரு மனிதனை பார்த்தார். அவர் கண் அவனையே பார்த்து கொண்டிருந்தது. அது வேறு யாரும் அல்ல, அவருடைய சொந்த மகன் தான். சிறு வயதிலிருந்தே எவ்வளவோ கண்டித்து வளர்த்தும் கூட அவன் திருந்தவே இல்லை. இனி என்ன செய்வது? தகப்பனோ நீதிபதி, அவனோ கொலைகார மகனுக்கு தண்டனை விதித்து விட்டார். ஆனாலும் தூக்கிலிடப்படும் நேரம் வந்தது, அந்த நாள் வந்தது. அதிகாலையில மாறு வேடத்தோடு தகப்பன் தன் மகன் இருந்த சிறைக்கு வந்தார். கண்ணீரோடு மகனை கண்டு தனது துணியை அவனுக்கு தரப்பித்து அவனது உடைகளை தான் உடுத்தி கொண்டார். மகனை சீக்கிரமாக ஓடி தப்புவித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவனது இடத்தில் தான் தூக்கிலிடப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுவே இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அப்படித்தான் அவர் நமக்காக சிலுவையின் கொடூரத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு பாடுகளையும், அடிகளையும், வலிகளையும் பொறுமையோடு சகித்தார். வாயில சகிப்புத்தன்மை இருந்தது, ஆத்துமாவில சகித்து கொண்டார். ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருந்தது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி சீஷர்களிடத்திலே சொன்னார். ஆனால் பேதுருவாகிய சீமோனே, நீ விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி திரும்பி பார்த்தால் தூங்கி கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கு உங்களுடைய அனுபவம் என்ன? தூக்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வா? ஆத்துமாவில சகித்து கொண்டார்.
ஆத்துமாவில சகிப்புத்தன்மை வந்தது, ஆவியில சகித்து கொண்டா, சரீரத்தில் அவருக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை வந்தது. அதுபோல இந்த வேளையிலும் கூட நம்ம அவருடைய தியாகத்திற்கு தகுதியாக நீங்க ஜீவிக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. நாம் அப்படி சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்துல நிலைத்திருக்கிறீர்களா? உங்களுக்காக அவர் பாரமான சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமந்தத, சவுக்கு அடிகளெல்லாம் சகித்து அவமானத்தை எண்ணாம, அதை பொருட்படுத்தாம அத்தனையும் ஏற்றுக்கொண்டாரே, நிந்தையை ஏற்றுக்கொண்டாரே. அவரை நோக்கி பாருங்க. கல்வாரியிலிருந்து ஓடி வரும் இரத்த வெள்ளத்தை விசுவாசத்தோடு இப்பொழுதும் நீங்க பார்த்தவர்களாக உங்களுடைய இருதயத்தை கழுவி பரிசுத்தமாக்குவீர்களா? எந்த வேளையிலும் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற இந்த இறுதி வேளையிலும் கூட, இந்த நாளில் இந்த வார்த்தை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருந்தார், உங்களோடு பேசினார். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தரும்படியாக வெற்றி சிறந்தார். மரணத்தின் மேலே, பிசாசின் மேலே, இன்னும் உலகத்தின் மேலே முற்றிலுமாக ஜெயம். எல்லா பாவத்தின் தன்மையின் மேலும், பாவ ஆவி, தீமையின் ஆவியின் மேலே ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஏனென்றால் அன்பு கூறுகிறவராலேயே தான் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அன்பு கூறுகிறவரை நோக்கி பாருங்க. சிலுவையில அன்பு கூர்ந்தார், முந்தைய அன்பு செலுத்தினார், முன்கூட்டி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளோ அன்பு! அவர் பாராட்டின அன்பு, பிள்ளைகள் என்று அழைக்கிற அன்பு, அவர் பாராட்டின அன்பு பாருங்கள். அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறீரப்பா, தேவன் அன்பாகவே இருக்கிறீர். ஒவ்வொருவரை நேசிக்கிறீர். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, உமக்குள் ஆண்டவரே என்ன பாடு கஷ்டம் இருந்தாலும் அதை நீ சிலுவை சகித்தது போல அன்பு சகலத்தையும் சகித்தது, தாங்கியது, பொறுத்து கொண்டது. வாயில பாவம் செய்யவில்லை அப்பா. அப்படியாக நீர் காத்து கொண்டது போல, சகித்து கொண்டது போல அன்பு சகலத்தையும் சகிக்கும், தாங்கும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அன்பில் வேதனை கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும். எப்பொழுதும் மரண பயத்திற்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும். இன்னும் அடிமைத்தனம், இன்னும் பாவ அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்தும் விடுதலை உண்டாவதாக. விடுதலை கூறுகிறோம், விடுதலை பேசுகிறோம், விடுதலை சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிரின்சிபாலிட்டிஸ், எல்லா பவர்ஸ் மேலேயும் இது எப்படி அதற்கு நீர் ஆண்டவரை அதை வெளியரங்கமான கோலமாக்கி அதுல நீர் ஆண்டவரை வெற்றி எடுத்தது போல அப்பா, நீ வெற்றி சிறந்தது போல இந்த நேரத்திலும் கூட அப்பா அதை உரிந்து போட்டி அதை வெளியரங்கமாய் ஆண்டவரை அதற்கு ஆண்டவரை வெட்கத்தை உடுத்தினதை அது போல ஆட்சி செய்கிற, துரைத்தனம் பண்ணுகிற, டாமினேட் பண்ணுகிற எல்லா ஆண்டவரே பிரின்சிபாலிட்டிஸ், எல்லா பவர்ஸையும் நீர் அழித்து போட்டீர் ஆண்டவரே. அந்த டே ஆஃப் குரூசிஃபிகேஷனுக்கு நடுவில் ஆண்டவரே டே ஆஃப் ரிசரக்ஷனுக்கு இடையில நீர் முன்கூட்டியே அதையெல்லாம் ஆண்டவரே நீர் அழித்து போட்டிருப்பா. பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், எல்லா சாத்தானின் அந்தகாரம், அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே அப்பா நீர் வெளியரங்கமாய் அவனுக்கு வெட்கத்தை உடுத்தி அவைகளையெல்லாம் உறிந்து கொண்டிருப்பா. அவைகளையெல்லாம் சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதன் நடுவில் இராதபடிக்கு கொன்று போட்டீர். அவன் கையெழுத்தை குலைத்து போட்டீர். அதுபோல இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரத்தின் ஆவி ஒன்று மேற்கொள்ள விடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீர் எதிர்த்து நிற்க சொன்னீர் ஆண்டவரே. எதிர்த்து நிற்கிற இந்த வேளையில
ஒவ்வொரு ஆவியின் கிரியையும் இப்பொழுதே கட்டுப்பட்ட அவைகள் எல்லாம் ஆண்டவரே கீழ்ப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கீழ்ப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஓ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், உம்மோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய், ஆண்டவரே அப்பா, உம்முடைய வியாபகம், உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. அப்படியே நீர் ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே, வெற்றியை ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆண்டவரே கூற சொல்லி, இந்த வாயின் வார்த்தைகள் மூலமாக வெற்றியை கூறுகிற வேளையிலே, வெற்றியை சொல்லுகிற வேளையிலே தானே அந்த விடுதலையும் வெற்றியும் ஜெயமும் ஒவ்வொன்றின் மேலும் அப்பா தொடர்ந்து காணப்படும்படிக்கு தொடர்ந்து ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க உதவி செய்வீராக. வெற்றியை பேச உதவி செய்வீராக. வெற்றியை எடுத்து எம்ப உதவி செய்வீராக. நீ இப்பொழுது தந்துவிட்ட வெற்றிக்காக நன்றி. இந்த வெற்றியிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.